பாமர மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அரசியல் அப்படிங்கிறத நார்மல் அரசியல் செய்யலாம், ஆனால் மக்கள் விரோத அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பாமர மக்கள் தான் அரசியல்வாதிகளுடைய ஈஸி டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஈஸி டார்கெட் அந்த மக்கள் விழித்து கொண்டார்கள் என்றால் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்படியே வாக்குறுதி கொடுத்ததை காப்பாற்ற முடியலனாலும் மக்கள்கிட்ட ஏன் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதிகமாக நான் பேசுகிறத விட மக்கள் பேசினா எப்படி இருக்கும், அதுதான் இன்றைய ஒரு தொகுப்பாக இருக்க போகுது. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டியில் குட்டி கார் கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த குட்டி கார் ரிமோட் காராக இருந்தால், ரிமோட் இவ்வளோ பெருசாக இருந்தால், இதுக்கான டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய அனைத்து ராஜதந்திரமும் வீணாயிருச்சே அப்படின்னு சொல்லி திமுக காரங்களை கலாய்க்கிற மாதிரி, கலாய்க்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையாக ஒருத்தவங்க ரெண்டு பாட்டிமார் பேசியிருக்காங்க. அந்த பாட்டி பேசுகிறதுல எவ்வளவு உண்மைகள் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் எப்படிப்பா இந்த புரிதல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆச்சரியம் நமக்கு, அதிர்ச்சி அவர்களுக்கு. எது எப்படியோ இங்கே தாவேகாவை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கூட்டம் தான் தாவேகாக்கும் சிக்கல். ஏன்னா அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக தாவேகா கடைசி வரையிலும் காப்பாற்ற வேண்டும். அந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாம் தாவேகா தொடர்ந்து செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மறுபடியும் தாவேகாக்கு இருக்கக்கூடிய கடமை. அதை சரியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. ஆட்சியில 4 மாசம் கூட ஆகலைங்க, உடனே நீ போடுறியா? கல்யாணம் முடிச்சு 10 மாசம் கழிச்சு தாங்க பிள்ளையே பெறாங்க. கல்யாணத்து பண்ணோட யாரும் புள்ள போடல, 10 மாசம் கழிச்சு தான் புள்ள போடுறேன். அதே மாதிரி தாங்க இதுவும் வருங்க. எங்களுக்கு அது கொடுப்பாங்க, நாங்க கொடுப்பாங்க, கொடுக்காம ஒண்ணும் இல்லங்க. அங்க 6 சிலிண்டர் எல்லாமே விஜய் சொன்னது எல்லாமே வரும். சிலிண்டர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப தரம் சொல்லிருக்காங்க, கொடுத்தா வாங்க போறோம். நாங்க ஒன்னும் அவசரப்படல. சிலிண்டர் கிடையாது. சிலிண்டர் கேட்டாலும் தர மாட்டேன்றாங்க. இவரு 6 சிலிண்டர் கொடுக்கறதுல நம்ம எழுதி போட்டா வரப்போகுது. இவங்க அப்பனும் புள்ள ஏமாத்தல் மாதிரி இவன் விஜய் ஏமாத்த மாட்டான். இலக்கே இல்லாம தேவையில்லாத நிறைய பஞ்சாயத்தை இழுத்து திமுக அதிமுக காவிரி பிரச்சனையில நமக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க நிறைய பேர். அதுல இவருடைய பேட்டி ரொம்பவே முக்கியமானது. எனக்கு வரட்டு, என்னுடைய கையில் விடுங்க, ஏன் அவங்க கையில் விட்டு என்ன கொடுக்க சொல்றீங்க? என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல இதுக்கு யார் பொறுப்புனா, இந்த வழக்கை ஏற்று நடத்திய திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளும் இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். இதற்காக புதிதாக அமைந்திருக்கும் இந்த அரசு காவிரி நடுவர் மன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், இல்லாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இதுதான் தீர்வு. அடுத்ததா திமுக ஐடி விங்ல இருந்தே நிறைய பேருக்கு இப்போ ரிக்வெஸ்ட் போக ஆரம்பிச்சிருக்கு. ஐயா காசு போட்டு விடுங்க, இல்லாட்டி காசு கொடுத்தாவது திமுக ஐடி விங்க மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுங்க. ஏகப்பட்ட இடத்துல திமுக ஐடி விங்கு தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன ராஜதந்திரம் யூஸ் பண்ணாலும் எல்லாமே அப்படியே வெத்து வெட்டா செதறிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த ஐடி விங்கை மட்டும் புனரமையுங்கள் அப்படிங்கிறதும், 200 ரூபா எல்லாருக்கும் கொடுங்கப்பா, பேட்டா இல்லாமல் ரொம்ப சிக்கலாக இருக்கு. ஏதோ திமுக ஐடி விங்கால பலனடைந்தவங்க தானே இப்போ திமுக ஐடி விங்குக்காக களமாடி கொண்டிருக்கிறீர்கள், சீக்கிரமா எங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி திமுக ஐடி விங்கிலிருந்தே ஒரு குரல் உயர்ந்திருக்கிறதே. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பா வரும். அக்கா பேசின ஒரே ஒரு வீடியோ வேற லெவல்ல இருந்துச்சு. அக்கா பேசினது ஃபுல்லா பாத்துறீங்களா? அசிங்கமா பேசுறாருப்பா, மகா கடைஞ்செடுத்த மக்குப்பா. அவங்க அப்பா கூட தான் சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு, ஒண்ணுமே தெரியாது. அப்பாவே தந்தி, அதை விட இவர் சூப்பர். ஒரு மீட்டிங்கு போனா என்ன கொஸ்டின் கேட்கணும்னு தெரியல. தலைவன் அப்படிங்கிற நான் தலை எடுத்து பார்க்கணும், அங்க இருக்கணும். நீ எந்த ரோடு கீழே இருக்கிறவங்களை விட மோசமா பேசினேன்னா நீ என்ன தலைவன்? உன்னோட டர்ட்டி ஸ்பீச்சால உன்னை இது பண்ணக்கூடாது. உனக்கு சப்ஜெக்ட் பேச தெரியல, கொஸ்டின் கேட்டா அசிங்கமா பேசி வல்கரா பேசி அந்த கொஸ்டினை தள்ளி விடுற. அவங்க எல்லாம் தலைவர்னே சொல்லக்கூடாது. இப்போ தானப்பா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இப்பவே நீங்க எல்லாம் செய்யணும்னு நினைச்சா எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறதெல்லாம் நியாயமா இருக்கா இல்லையா? அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? உடனே எதுவுமே நிறைவேற்ற முடியாது சார். ஏன்னா அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, கஜானால காலியா இருக்கு, அது ரொம்ப கடன் வாங்கியிருக்காங்க. சோ உடனே இப்போ 1000ல இருந்து 2500 பண்ணணும்னா கூட அதுக்கு ஒரு இது வேணும்ல. இன்கம் வந்தாதான் மேபி அதுல இருந்து கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி அவரால் கொடுக்க முடியும். இப்போ எனக்கே 1000 rupees ஒரு மோர் தென் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது எனக்கு. அப்ப நாங்க கம்மியா தானே இருந்தோம். நாங்க உடனே கேட்டோமா, 3 வருஷம் கழிச்சு கூட அவங்க எனக்கு கொடுக்கல. பிகாஸ் அவங்க ஏதோ கண்டிஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 5 வருஷம் இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? 5 வருஷம் ஆனாங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க? அதே மாதிரி அவர் செய்ய மாட்டோம் நான் சொல்லல, எல்லாம்
செய்யட்டும். இப்போ அதே மாதிரி அவரு செய்வார். எம்ஜிஆருக்கு 2வது பேர் வாங்கினாருன்னா இந்த வயசுலயே அப்ப அவர் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாக்கா நின்று ஓட்டு வாங்கியிருப்பாரு. அவருக்கு தெரியாது, புதுசா வராது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. இனிமே தான் போக போக எல்லாம் தெரிஞ்சு தெளிவு ஆவாரு. தெளிவு ஆகணும், நல்லபடியா நடக்கணும். அவ்வளவு 5 வருஷத்துக்கு கொடுத்தா முடிச்சு எல்லாரும் நல்ல பேர் வாங்கி 2வது அவரே வர்றதுல பண்ணிட்டாருன்னா தேவலாம். அதோட அடுத்ததா எக்ஸ்போஸ் அப்படிங்கிறதுலாம் வேற லெவலுங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருந்தபோது நடந்த ஒரு வீடியோவை எடுத்து ஐயா முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ சிஎம்மா இருக்கும்போது நடந்த விஷயம் மாதிரி மக்களிடையே காண்பித்து விஜய் அவர்களுக்கு எதிராக தாவேகாக்கு எதிராக மக்களை திசை திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப்பான ஒரு ஐடியாவை இங்கே டெலிகாஸ்ட் பண்ணி அந்த சீப்பான ஐடியாவை வச்சு சீப் பொலிட்டிக்ஸை மக்கள் மத்தியில் பேச நினைத்த நபர்களுக்கு மக்களே இல்லை விர்ச்சுவல் வாரியர்ஸே பதிலடி கொடுத்து அதுவும் குறிப்பாக அவங்களுடைய தலைவருடைய எதிர்காலத்தையும் அது காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறத உங்களால் நம்ப முடியுதா? எப்படி தாவேகாவை கோர்த்து விட நினைச்சவங்க எப்படி ஸ்டாலின் அவர்களை கோர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிப்பா, கடைசியாக ஒரு விஷயம், இந்த அறநிலையத்துறையில் நடந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ரமேஷ் அவர்களுடைய நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். விஐபி தரிசனம் அப்படிங்கிறதுலாம் வரும்போது யாரும் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, அதுவும் கோயிலுக்குள்ளே வச்சு எடுக்காதீங்க. கோயிலுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கோவில் ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கோயிலுக்குள்ளே வச்சு ஓகே ரீல்ஸ்லாம் நீங்கள் எடுக்காமல் இருந்தால் சரி, அவங்க அதாவது வர்றவங்க விஐபி விவிஐபி அவங்களே கொஞ்சம் பேரை வச்சு எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்போ கலாச்சாரமாக இருக்குது. எங்கே போனாலும் அவங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பெருசாக எல்லாராலையுமே பார்க்கப்பட்டு வருகிறது. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு போனால் கூட சில அமைச்சர்கள் கூட ரீல்ஸ் கேமராவெலாம் கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நாங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது இதில், விவிஐபி எல்லாம் உள்ளக்க ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டத்தை தாண்டி உள்ளக்க கொண்டு போகிறாங்கன்னா அந்த நேரம் அந்த கூட்டம் அனுபவிக்கக்கூடிய அதாவது பொதுமக்கள் அனுபவிக்கக்கூடிய சில சிக்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இன்னல்கள். அதாவது இவங்களுக்கு திறந்து விட மாட்டாங்க, விவிஐபி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பாங்க. அவங்க 3 மணிக்கு வர்றாங்கன்னா இவங்க 10 மணிக்கு வந்தது 10 மணிலேருந்து 3 மணி வரை இவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குல்ல, இதையும் சீக்கிரமாக அறநிலையத்துறை கன்சிடர் பண்ணி அதற்கான சொல்யூஷனும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஏன்னா இந்த நம்பிக்கை வீணாக போகாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மக்கள் நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்களிலேயுமே இந்த சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது நிறைய கும்பாபிஷேகம் செஞ்சுட்டோம், நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டோம், இதே மாதிரி ஒரு அரசாங்கத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் உண்மையா பொய்யா? இன்னும் எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க? எந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கீங்க? ஏகப்பட்ட கோயில்கள் சிதலடைந்து கிடைக்கிறது. அந்த கோயில்கள் எல்லாம் புனரமைக்கக்கூடிய திட்டம் இருக்கா? என்ஜிஓக்கள் யாராவது உள்ள வராங்களா அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் கொடுக்கறதா சொன்னாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதை கொடுக்கும்போது சீரியஸாகவே சொல்கிறேன், ஏன்னா நம்முடைய வரலாறு, நம்முடைய கலாச்சாரம், நமக்கான ஒட்டுமொத்த எதிர்கால சிந்தனையும் அந்த கோவில்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய கனவு பிரதிபலிப்பு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை புனரமைத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் நல்ல வேலைகளை செய்ய வேண்டும். அதுவும் உருப்படியான வேலையை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்த ஒரு 30-40 வருஷத்தில் அந்த வேலை கண்டினியூஸாக நடந்து அடுத்த 500-1000 வருஷம் ஆனாலும் இந்த வேலையை எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேறு மாதிரி யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தோன்றலாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார்கள் என்று. ஒரு குட்டி ஆர்சி கார், இது சாதாரண ஆர்சி கார் கிடையாது, டைப் சியில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர் ஆர்சி கார், ட்ரிஃப்ட் ஆர்சி கார், நார்மலாக ரைட்டு லெஃப்ட்டு போகிறதுலாம் கிடையாதுங்க. சடனாக ஒரு ஹேண்ட் பிரேக் போட்டு இழுத்து வண்டியை பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய வண்டியை ரைட் லெஃப்ட் டர்ன் பண்ணால் எப்படி எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரியான எஃபெக்டில் நீங்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இந்த குட்டி காரை ஆக்சஸ் பண்ணலாம். டைப் சி தான், ரீசார்ஜபிள் தான். கிட்டத்தட்ட ஒரு 1200-1500 ரூபாய்க்கு மேலே வருங்க. இப்போ கிட்ஸ் பெஸ்ட்டில் ஒரு நாள் ஆஃபராக 899க்கு கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, நம்ம குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக இல்லை, நம்மளே மாதிரி பெரியவங்களும் இதை வாங்கி விளையாடலாம். செம்ம ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. நானே என் டெஸ்க்டாப்பில் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஒரு 50-60 பீசஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.